ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இப்போ நம்ம எல்லார் வீடுகளையும் ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு இருக்க முடியலைன்றது நிஜம். அதனால நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கிறது அப்படின்னாலும் அதை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினா நிறைய தீமைகளும் ஆகிறது அப்படிங்கிறது டாக்டர்கள்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கா. அதை பற்றின விவரங்களை அந்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஹைதராபாத்தில் 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணிக்கு திடீர்னு 2 கண்ணும் தெரியாமல் போயிட்டான். அவளோட தோழி அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சின்னு போனபோது அவள் சொன்ன தகவல் இதுதான். நாள் முழுக்க போர் அடிக்கிறது அப்படின்னு செல்ஃபோனை பார்த்தாலும் பார்த்துட்டே இருந்துருக்கா. நைட்டும் அவளுக்கு தூக்கம் வர வரைக்கும் 2 மணி 3 மணி வரைக்கும் அவள் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்திருக்கா. இதனால என்ன ஆயிருக்கு, அவளுடைய கண்ணுடைய நரம்புகள், கண்ணுடைய கண் இமையினுடைய தசைகளெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறத டாக்டர் தெரிவித்தார். அது நம்ம வெப்பம், ஹீட்டு தான். அந்த ஃபோனை பார்த்தாலும் கையில் வச்சுட்டே இருக்கிறதுங்கிறது ஹீட்டு தான். அதனால் கண் வறண்டு போடுறோம். கண்ணில் இருக்க தண்ணிலாம் வறண்டு போடுறோம். தசைகளும் ரொம்ப பலகீனம் அடைஞ்சு போகிறதான். அதனால் கண் பார்வை கோளாறுகளெல்லாம் நிறையவே வருது அப்படிங்கிறத அவள் தெரிவித்தாலும். இந்த நோய்க்கு என்ன பேர்னா ஸ்மார்ட் ஃபோன் விஷன் சிண்ட்ரம்னு பேராங்க. இது வந்திருக்கு நமக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, குறிப்பிட்ட அளவுகளில் எழுத்துக்களை நம்மளால் படிக்க முடிஞ்சுட்டு இருந்ததில்ல முதல்ல. அந்த மாதிரி படிக்க முடியாமல் போகிறது அதனுடைய முதல் ஆரம்ப கட்டம். அதுக்கு அடுத்தது என்ன ஆகுன்னா, கண்களில் கீத்து கீத்தா வெளிச்சமாக புள்ளையாக தெரிகிற மாதிரி தெரியுமா திடீர்னு. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி திடீர்னு இருட்டாக கண் தெரியாது போகிற மாதிரியான ஒரு பிரச்சனையும் ஏற்படுறது தான். அந்த தோழிக்கு டாக்டர் அதை சரிப்படுத்திட்டு அவர் சில தகவல்கள் அந்த பெண்மணிக்கு சொல்லியிருக்கார். அந்த தகவல்களை நம்மளும் தெரிஞ்சுட்டா நம்மளும் நம்ம கண் பார்வையை நல்லபடியாக வச்சுக்கலாம் இல்லையா. அவர் சொன்னது என்னென்னா, ரொம்ப நேரம் செல்ஃபோனில் செலவழிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. ரொம்ப நேரம் செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்குது, அது செலவழிக்கிறதுன்றது கூடாது. அதோட கிட்டக்க வச்சுட்டு நம்ம கையிலேயே கிட்டக்க வச்சுட்டு அந்த ஃபோனை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் தொலைவில் வச்சு அந்த ஃபோனை நம்ம பார்த்துட்டுருக்கலாம். 3வது காரணம் என்னென்னா, நைட்டு வழக்கெல்லாத்தையும் அணைச்சிட்டு இருட்டாக இருக்குது இல்லையா, அந்த இருட்டில் இந்த ஃபோனோட வெளிச்சத்தில் மட்டும் இந்த ஃபோனை நம்ம பார்க்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணாக்க இந்த கண் பார்வை கஷ்டம் வருது அப்படிங்கிறதாக டாக்டர்கள்லாம் சொல்லியிருக்கா. இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 20 நிமிஷம் நேரம் ஃபோனை கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு 20 நிமிஷங்கள் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஒரு 20 அடி தூரத்துக்கு எங்கேயான தூரம் பார்க்கணும். அல்லது ஆகாயத்தை கொஞ்ச நாள் பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம கண்ணுடைய தசைகளில் இந்த இறுக்கங்கள் ஏற்பட்டதில்லை, அதெல்லாம் சாதாரணமான சகஜமான நிலைமைக்கு கண் பார்வையினுடைய கோளாறை வராமல் காப்பாற்றுறது தான். இதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரொம்ப நாள் பார்க்கறதுனால பல பிரச்சனைகள் ஏற்படுறதாக டாக்டர்கள் தெரிவிச்சிருக்கா. அதில் ஒன்று என்னென்னா, உடம்பு பருமனாக ஆகிடுறதான், ரொம்ப பருமனாக ஆகிடுறதான் செல்ஃபோன் வச்சுன்னு பார்த்துட்டே இருந்தோம்னாக்க. 2வது தூக்க பிரச்சனை. அதாவது தூக்கம் வருது, பாதிலே டபக்குன்னு ஏஞ்சி உட்காந்துக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படுறது தான். 3வது கழுத்து வலி, முதுகு வலி, கைகால் வலியெல்லாம் ஏற்படுறது தான். ரொம்ப அபூர்வமாக தலையில் இந்த மாதிரியான ஒரு புற்றுநோய் கட்டிகளோ, அந்த தலையில் கேன்சர் இந்த மாதிரி வருது, ரத்த புற்றுநோய் அந்த மாதிரி வருது இல்லையா. அந்த மாதிரிக்கா தலையணை கழியே வச்சுன்னு தூங்கிட்டோம்னா அந்த கதிர்களினுடைய அந்த வீச்சுனால அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட வருதாக டாக்டர்களாக சொல்லியிருக்கார். சைக்கலாஜிக்கலாக என்ன வருது அப்படின்னாக்கா, மன அழுத்தம் ஏற்படுறது. எதையுமே நிதானம் யோசிக்க முடியாத ஒரு தன்மையும், எந்த சின்ன கவலையுமே ரொம்ப நாள் போட்டு மனசில் ஒரு வேதனைப்படுத்திக்கக்கூடிய ஒரு மென்டல் டிஸார்டரும் நமக்கு ஏற்படுறதாக டாக்டர்களாக சொல்லியிருக்கிறதுனால நாம்
செல்ஃபோன் உபயோகிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் அது ரொம்ப தேவையானதாகவும் அவசியமானதாகவும் தான் இருக்குது. ஆனால் அதை அளவோடு பயன்படுத்தி நம்ம கண் பார்வையும் நல்லபடியாக வச்சுட்டு செல்ஃபோனையும் நல்லபடியாக உபயோகப்படுத்தி நம்ம சிறப்பாக வாழலாமா. இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.